கார்த்திக் சுப்ராஜோட சூர்யா பண்ணியிருக்காரு. அந்த காம்போ இந்த தடவை எந்த மாதிரி ஒர்க் ஆயிருக்கு? கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்கும். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது சூர்யா கிட்ட நம்ம இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சூர்யாவோடது வந்து ஏன்னா தொடர்ந்து நம்மளுக்கு ஃப்ளாப்பே வந்ததுனால இது கண்டிப்பா வந்து ஒரு நல்ல மூவியா தான் இருக்கு. அவரோட இது கம்பேக் கண்டிப்பா இருக்கு. ஸோ கங்குவாக்கு அப்புறம் இது கண்டிப்பா சொல்லலாம். ஸோ எதுவும் டிசப்பாயிண்ட் பண்ண வேண்டியதை கரெக்டா அந்தந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்றது தான். நைஸ், சூப்பரா இருந்தது படம். படத்தோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் கார்த்திக் சுப்ராஜோட படம் தான். இட்ஸ் அப்சல்யூட்லி அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபேன்ஸ். லாஸ்ட் மூவி கம்பேர் பண்ணுறப்போ இந்த மூவி செம்மையாக வந்திருக்கு. அண்ட் எல்லா போர்ஷன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்கு, மியூசிக்கு, டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆமாம், எல்லாமே உங்களுக்கு படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ஷனாக தான் போகும். ஸோ எல்லாமே உங்களுக்கு புரியும். எங்கேயுமே வந்து உங்களுக்கு புரியாதுங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. எந்த சீன்ஸுமே இல்லை. இது அப்சல்யூட்லி ஒரு கம்பேக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் இது நார்மல் ஆடியன்ஸுக்குமே, இப்போ ஆக்ஷன் என்ஜாய் பண்ற ஆடியன்ஸுக்குமே இந்த மூவி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல மூவி தான். கண்டிப்பா தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஃபேமிலியா நீங்க வந்திருக்கீங்க. நானும் எங்க மதுரையில 2 பேர் தான் வந்திருக்கோம். சூர்யா ஃபேன். 2 பேருமே சூர்யா ஃபேன். அத என்ஜாய் பண்ணீங்களா நீங்க படத்தை? நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது படம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியா வந்து பாருங்க. வித்தியாசமான கதை. எல்லாமே தாய் தகப்பன் அண்ணன் தம்பி எல்லா உறவுகளை பத்தி பேசியிருக்காங்க. பயங்கர மாசா இருக்கு. சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக் எடுத்துக்கலாமா? சரியான கம்பேக். பாத்துட்டு வந்துடுறேன், இருங்க. படம் பார்த்தேன் தலையா, வேற மாதிரி இருக்கு. அப்படியே ஒவ்வொரு சீனும் அப்படியே அல்டிமேட்டா இருக்கு. இந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சிரிப்பு, நம்ம சிரிச்சா நம்ம எதிராளிங்க எப்படி பயப்படுவாங்கன்றதுதான் இந்த படத்துல சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தன் நம்மளை எந்த அளவுக்கு கஷ்டத்தை படுத்துறானோ அவங்ககிட்ட நம்ம எதிர்ப்பை தெரிவிக்க கூடாது. சிரிச்சிட்டோன்னு நினைச்சுக்கோங்களேன், அவன் மாட்டினே பயந்து போயிடுவான். அதுதான் இந்த படத்துல வந்து அழகா அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதே போல காதல் அவன் எவ்வளவு பெரிய ஒரு ரவுடியா இருக்கான். ஒரு லவ்னு வந்தோடனே அந்த ரவுடி என்ற இதுவே அவன் ஒட்டுமொத்தமா அடங்கிடுறான். ஏன்னா லவ்ன்ற ஒரு விஷயத்துல. அதே போல 14 வருஷம் காத்துனுக்குறாங்க அந்த பொண்ணு. ஆனா இப்ப இருக்கிற பொண்ணு இருக்குமா? ஒரு மாசத்துல நம்மளை விட்டு போயிடும். ஆனா அந்த பொண்ணு 14 வருஷமா அவருக்கோசம் காத்துனுக்குது. எப்படி? இதெல்லாம் படத்துல தான் நடக்கும், நிஜ வாழ்க்கையில நடக்காது. அதெல்லாம் ரொம்ப பார்க்கும் போது எனக்கு அது போல ஒரு காதல் இல்லைன்னு வருத்தப்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். இது போல நம்ம பேசும்போது இடைஞ்சலா இருப்பாங்க அவங்க. அதையும் நம்ம என்ன பண்றது, இடைவெளியா இருக்கணும். கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய படம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? அவரோட எப்பவும் படம் மாதிரி இருக்கா இல்ல வேற ஏதாவது? அவரோட படம் தான் இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் பயங்கரமா போட்டிருக்காரு. சொல்லவே வேணாம். சனாதான் ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்லலாம். பட் சூர்யா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. மியூசிக் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. போன படம் சூர்யா சாருக்கு பெருசா ஒர்க் ஆகல. இந்த படம் எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா நல்ல ஒர்க் ஆயிருக்கு. எல்லாத்துக்கும் கார்த்திக் சுப்ராஜ் தான் காரணம். பிளஸ் மியூசிக் கரெக்டா ஒர்க் ஆயிருனால நல்லா இருக்கு ப்ரோ. லாக் இல்லாம போகுது ப்ரோ. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. சூப்பரா இருந்ததுண்ணா. கார்த்திக் சுப்ராஜ் எதிர்பார்த்து வந்தா பண்ணிட்டாரு, படம் பண்ணிட்டாரு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எதிர்பார்த்து வந்த அளவு இருந்தா ஒருத்துங்க, ஃபுல் ஒருத்துங்க. சூப்பரா இருக்கு படம். சூரியோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அஜித் ஃபேன் தான். எனக்கு சூரியோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். லாஸ்ட்டாக நல்லா எந்த படமும் சூரிய கிளிக் ஆகலை. கங்குவால் ரொம்ப எதிர்பார்த்தோம், எதுவுமே அவ்வளோ கிளிக் ஆகலை. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட வந்ததுக்கு ஓகே, செம்மையாக இருந்துச்சு. சுத்தமான தரமா இருக்கு. கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டை போட்டாங்க. பாட்டு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தெளிவா அந்த பாட்டுல அப்படியே நரம்புலாம் துடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்படி இருந்தது அந்த ஒரு பாட்டு. ஏன்னா அந்த மக்களை வந்து காப்பாற்ற அவர் போறாரு. அது போல என்ன சொல்லுன்னு தெரியல தெளிவா, அப்படி இருந்தது தெளிவா. படம் வேற மாதிரி தெளிவா, அல்டிமேட் தெளிவா. நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியா பார்க்கும்போது என்டர்டெய்னிங்கா இருந்ததா? என்ஜாய் பண்ணிக்கலாம் மொத்தமா. நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த படம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு? நல்லா ஒர்க் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. ஷோரா நீ தலைப்படத்துக்கு போகும்போது ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் அஸ் தலை ஃபேனா நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. நல்லா ஃபேன்ஸா சாட்டிஸ்ஃபைடு தான். கார்த்திக் சுப்ராஜ் தலை கூட ஒர்க் பண்ண நல்லா இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? வேற லெவல்ல இருக்கணும். தியேட்டர்லாம் வந்து தெரிச்சிடும். சீரியஸா வேற லெவல்ல இருக்கும். செம்மையா இருக்கு. ப்ரோ இவ்வளவு சந்தோஷமா கிட்டத்தட்ட சூர்யா ஃபேன்ஸ் தியேட்டர் விட்டு சந்தோஷமா வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, செம்மையா இருக்கு படம். நான் சூர்யா ஃபேன் இல்லை, நான் விஜய் ஃபேன் தான். ஆனா சூர்யா ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கம்பேக் எடுத்துக்கலாமா இதை? கண்டிப்பா சூர்யாவோட ஃபுல் பொட்டன்ஷியல் காமிச்சிருக்காரு. கார்த்திக் சுப்ராஜ் எப்படி யூஸ் பண்ணிருக்காரு சூர்யா சார? அதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூர்யாவோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணிருக்காரு. நிறைய இடத்துல குரூப்ஸ் மூமெண்ட்லாம் இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸ்ரேயஸ் கிருஷ்ணா கேமராமேன்
அப்புறம் ஆர்ட் டைரக்ட் ஜாக்சனா அவங்களாம் சூப்பராக பண்ணிருக்காங்க. சனா பூந்து விளையாடிருக்காரு, சூப்பராக இருக்கு, ஃபுல் பேக்கேஜ் இருக்கு. சூர்யா ப்ரோ கம்பேக் எடுத்துக்கலாம். பெரிய கம்பேக் ப்ரோ இந்த படம் ரெட்ரோ. போன வாட்டி தான் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வாட்டி மிஸ் ஆகாது. ஆனா இவங்க ரெண்டு பேரும் காம்போ ரொம்ப எதிர்பார்த்த காம்போ தான். கார்த்திக் சுப்ராஜ் ஆ எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு சூர்யா? சூப்பரா யூஸ் பண்ணிருக்காரு. ஃபேன்ஸ் வந்து ஒரு கொண்டாடுற மாதிரி எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பேட்ட படம் எப்படி தலைவர் ஃபேன்ஸ் வந்து அவர் கொண்டாடாங்களோ இந்த மாதிரி சூர்யா ஃபேன்ஸ் வந்து அவர் கொண்டாடுற மாதிரி ஒரு எடுத்திருக்காரு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இருந்தது அவங்களுக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண நார்மல் இன்னும் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபைட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூர்யா தான் மெயினாக இருந்துச்சு. சந்தோஷ் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படம் ஒன் டைம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. சூர்யா கம்பேக் ஃபிலிம் பார்த்துருங்க. இந்த வாட்டி இதெல்லாம் மிஸ்லாம் ஆகல, சூப்பராக இருக்கு, பார்த்துருங்க. ரெண்டு பேர் குறை சொல்லுவாங்க, அவங்கள மேஷப் போய் பார்க்க சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சர்ன்னு போயிடுச்சு. ஃபுல்லா ஆக்ஷனு இந்த மாதிரி லவ் லாட்டர் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்திருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஸ்டோரி லைனுக்காக மட்டும் ஒரு ஸ்டோரி ஒன்று வரும். ஒரு சில பேருக்கு வந்து லாகா இருக்கலாம், ஒரு சில பேர் சினிமாலால இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்டோரினா ஒரு சில சீன்ஸ் வரும். ஆனா அப்போதான் ஃபர்ஸ்ட் சீன் வரைக்கும் லாஸ்ட் சீன் வரைக்கும் ஒரு சீன் எடுத்தா உங்களுக்கு புரியறதுக்காக அது ஒரு சீன் வரும். மற்றபடி அந்த படம் நல்லா தான் இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து தேவையான சீன்ஸ் வச்சிருந்து கரெக்டா மாரல் ஆஃப் தி ஸ்டோரி கரெக்டா எடுத்திருக்கானுங்க. எதுக்கு இந்த சீன் வருது அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா நாகலாம் இல்ல, சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்து வந்து நிறைய அது எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த படம் கார்த்திக் சூப்பரா பண்ணிட்டாரு. சந்தோஷ் நாராயணன் பிரிச்சுட்டாருங்க பயங்கரமா. ஹி இஸ் த மேன் பிஹைண்ட் எவ்ரிதிங், ஆல் த சீன், எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் அவர் தான். சூர்யாவோட பிரசன்ஸ்க்கும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. படம் வேற லெவல் மாஸ். ஓகே, கங்குவால மிஸ் ஆச்சு. இந்த தடவை எதுவும் மிஸ் ஆகல நினைக்கிறேன்? இந்த தடவை மிஸ்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை, எல்லாமே கீழ்ச்சி விட்டாங்க. மாஸ். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்க தேட்டரில், விடக்கூடாது. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்தே ஆகணும், எல்லாரும் கண்டிப்பாக வந்தே ஆகணும், எல்லாரும் பார்க்கலாம். சூப்பர் படம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு படம் இருந்தது? எக்ஸ்பெக்ட் பண்ணாத மேலேயே இருந்தது, நல்லா இருந்தது. சரி, ஆக்சுவலி வந்து சூர்யா சார் போன படம் சரியா ஒர்க் ஆகல. இந்த படம் எப்படி இருந்தது? பட் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு போன படம் கங்குவா. பட் இந்த வாட்டி எல்லாமே அதை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருந்தது.